நடுவில் கேப் இருக்கா, ஸோ இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படிதான் நிறைய பேரோட கொஸ்டின். இந்த பல்லுக்கு நடுவில் கேப் 12 இயர்ஸ் கீழே இருந்தால் இது ஆட்டோமேட்டிக்காக பல் வளரும் போது கரெக்டாகிடும். பால் பல்லில் கேப் இருக்கிறது நார்மல் தான். இந்த 12 இயர்ஸ் வரைக்கும் பல்லு விழுந்து முளைக்கிற வரைக்கும் உங்களுக்கு கேப் இருந்தால் அதுக்காக எந்த ட்ரீட்மெண்ட்டும் எடுக்க வேண்டாம், அது நார்மல் தான். 12 to 20 இயர்ஸ் இல்லை 25 இயர்ஸ்க்கு வரைக்கும் உங்களுக்கு பல்லில் கேப் இருந்தால் நீங்கள் பிரேசஸ் ட்ரீட்மெண்ட்டோ இல்லை அலைனஸ் ட்ரீட்மெண்ட்டோ பண்ணி அந்த கேப்பை கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிடலாம். இல்லை என்னால் 1 இயர் வெயிட் பண்ண முடியாது, என்னால் பிரேசஸ்லாம் போட முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த 2 பல்லுக்கு நடுவில் இருக்க கேப்பை காம்போசிட் ஃபில்லிங் பண்ணி க்ளோஸ் பண்ணலாம். இல்லை பல்லை லைட்டாக கிரைண்ட் பண்ணி பெர்மனெண்ட்டாக வெனீஸ் போட்டும் க்ளோஸ் பண்ணலாம். பல்ல கிரைண்ட் பண்ணாமல் பண்ணணும்னா லேமினேட்ஸ் பண்ணலாம். இதே உங்களுக்கு ஏஜ் 35+ ஆயிடுச்சு, இது வரைக்கும் எனக்கு கேப்பே இல்லை, இப்போ திடீர்னு கேப் வந்துருச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் கம் டிசீஸ்னால உங்களுக்கு கேப் வந்திருக்கலாம். ஸோ கம் டிசீஸ்னால கேப் வந்ததுன்னா ஃபர்ஸ்ட் அந்த கம் டிசீஸை ட்ரீட் பண்ணிட்டு தான் இந்த கேப்பை க்ளோஸ் பண்ணணும். அப்போ ஃபர்தராக கேப் வராமல் இருக்கிறதுக்கு இந்த 2 பல்லையும் சேர்த்து க்ரௌன் போட்டுக்கலாம். அப்போ உங்கள் பல்லு திரும்பி திரும்பி கேப் வராமல் தடுக்க முடியும். ஸோ உங்களுக்கு எந்த ப்ராப்ளம்னால கேப் வந்திருக்குன்னு உங்கள் டென்டிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணி அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்து சரி பண்ணிக்க.